நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் வந்து என்ன அப்படின்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா. இந்த டாபிக் வந்து நமக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் தான் இந்த டாபிக் இருக்கும். 8th ஸ்டாண்டர்டில் வாழ்வியல் கணிதம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது கீழே வந்து கூட்டு வட்டி வரும். இப்போ இந்த கூட்டு வட்டி நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம்மு, அது போக ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரெண்டுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். சரிங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபார்முலா. முதல் ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா நமக்கு A = P × 1 + R/100. சரிங்களா? இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்க்குறோம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி இந்த நொட்டேஷன்லாம் நமக்கு தெரியும். A அப்படிங்கிறது மொத்த தொகை, B அப்படிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் அசல், R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, N வந்து என்ன அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்னன்னா இன்னொரு 2 ஃபார்முலா இருக்கும். அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது, அடுத்து வந்து காலாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் போது, மூணாவது வந்து வருடத்திற்கு வட்டி மாறும் பொழுது, அதாவது முதல் வருஷம் ஒரு வட்டி கொடுத்துருப்பாங்க, 2வது வருஷம் வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் வந்து வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு 4 ஃபார்முலா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா இருக்கும். அதுக்கப்புறம் CI - SI, இதில் ஒரு 2 ஃபார்முலா இருக்கும். சரிங்களா? இப்போ நமக்கு அரையாண்டு அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா A = P × 1 + அரை வருஷத்துக்கு ஒருக்க வட்டி பார்க்குறோம். அப்போ இதை வந்து என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். R இருக்க இடத்துல என்ன ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா R/2 அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது இந்த 2 அப்படி இங்கே வந்துடும். சரிங்களா? அப்போ R/200 பவரில் வந்து 2N வரும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் 2 அரையாண்டு இருக்கும். 6 2 தடவை பிரிக்கலாம். அதனால தான் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். இங்கே ஒரு 2 பண்ணுறோம். இப்போ காலாண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்கும் அப்படின்னா 4 காலாண்டு இருக்கும். சரிங்களா? 3 3ஆக பிரிக்கலாம், 4 காலாண்டு இருக்கும். இப்போ ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா A = P × 1 + R/400 பவரில் 4N வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வருஷம் வட்டி மாறுது அப்படின்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா A = P × 1 + A/100, அடுத்து 1 + B/100. இந்த மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து இப்போ நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம். சரிங்களா? ஒரு புதுசாக நான் ஒரு பொருள் வாங்குறேன், அதை ஒரு 2 நாள் கழிச்சு விற்றாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா விலையை கம்மி பண்ணி தான் விற்போம். கரெக்டாக? ஏன்னா வாங்கின ப்ரைஸ்க்கு யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு ஃபார்முலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா A = P × 1 - R/100 ஹோல் பவர் N. ஏன் அப்படின்னா விலை வந்து நம்ம குறைஞ்சிட்டே வரும். அதனால தான் இங்கே நெகட்டிவ் போடுறாங்க. அடுத்து CI - SI, இதுக்கு வந்து ஒரு 2 ஃபார்முலா இருக்கும். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம். ஷார்ட்டாக சொல்லுவாங்க அப்படின்னா CI - SI, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதில் ஒரு 2 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ஃபார்முலா அப்படின்னா N = 2ஆக இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து நமக்கு என்ன அப்படின்னா CI - SI = P × R/100 ஹோல் ஸ்கொயர். N = 3ஆக இருந்துச்சுன்னா ஃபார்முலா வந்து என்ன வரும் அப்படின்னா CI - SI = P × R/100 ஹோல் ஸ்கொயரு 3 + R/100 அப்படின்னு சொல்லி வரும். இந்த 2 ஃபார்முலா நமக்கு முக்கியமானது. இதை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய நம்ம கேட்டிருக்காங்க. அசல் கொடுத்துருவாங்க, R கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு CI - SI வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லது CI - SI கொடுத்துருவாங்க, P கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு R என்ன அப்படின்னு கேட்பாங்க. அல்லது CI - SI R கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு P என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 3 விதமான சம் வந்து நமக்கு இதில் கேட்பாங்க. PE R இது கொடுத்துருவாங்க,
கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து நம்ம கேட்பாங்க, அல்லது சிஐ மைனஸ் எஸ்ஐ பி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா ஆர் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க, அல்லது சிஐ மைனஸ் எஸ்ஐ ஆர் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க. இந்த ஃபார்முலா வந்து நமக்கு முக்கியமானது. இதை வச்சு சம்மு நிறையா கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து when the interest is compounded half yearly அப்படின்னு சொல்லுவாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா இந்த ஃபார்முலா ஆல்ரெடி அங்கே எழுதியிருப்போம். சரிங்களா? ஸோ ஃபார்முலா லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஃபார்முலா நமக்கு முக்கியமானது, இதை வச்சு ஒரு 2 சம் இருக்கும், எனக்கு 2-3 சம் இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஒரு சம் இருக்கும். அந்த சம்மு இதை வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். இந்த சம்மு நிறைய தடவை நம்ம கேட்டிருக்காங்க. இங்கே ஏபிசி ஆனது முறையே 1, 2, 3 ஆண்டுக்கான வட்டி வீதங்கள். அப்படி ஒரு வருஷம் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, 2வது வருஷம் வேற இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, 3வது வருஷம் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இருக்கு மக்கள் தொகை குறைவு, இயந்திரங்கள், வாகனங்கள், பயன்பாட்டு உபகரணங்களின் தேய்மான மதிப்பு. தேய்மான மதிப்பு கண்டறிய ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A = P × 1 - R/100 ஹோல் பவர் என்னன்னு வருதுங்களா? இந்த ஃபார்முலா நமக்கு முக்கியமானது. ஃபார்முலா ஐட்டம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மேக்ஸிமம் கொஞ்சம் ஷார்ட்கட்டில் முடியுமா தான் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஒரு சில இதுக்கு மட்டும் தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சம்மு ஒவ்வொரு சம்மாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க, என்ன சொல்கிறாங்க, அசல் 4000, ஆண்டு வட்டி வீதம் 5%, n = 2 எனில் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ முதல் வந்து ஃபார்முலா படி சால்வ் பண்ணலாம். ஃபார்முலா என்ன, A = P × 1 + R/100 ஹோல் பவர் n. அப்போ என்ன வரும், எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 4000 1 + 5/100 பவரில் 2, 1 இங்கே 20ன்னு வரும். அப்போ ஒரு 4000 எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 20, 20 + 1 21/20 × 21/20, 2 0க்கு 2 0, 2 4, இங்கே 10ன்னு வரும். 21 21 பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 441, இங்கே உள்ள ஒரு 0. இது வந்து என்னோட மொத்த தொகை. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா கூட்டு வட்டி தான் என்னன்னு கேட்குறாங்க. கூட்டு வட்டி கண்டுபிடிக்க ஃபார்முலா CA = A - P. அப்போ 4410 மைனஸ் 4000, ஆன்சர் வந்து 410ன்னு வரும். இது வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா அப்படி நம்ம செய்கிறது. இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த இயந்திரங்கள், வாகனங்களின் பயன்பாட்டு தேய்மான மதிப்பு, அதுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறத என்ன பண்ண போகிறோம்னா மைனஸ் பண்ண போகிறோம். இதே மாடலில் தான் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஷார்ட்டாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. n = 2 அப்படின்னா 2-1 மாடல், n = 3 அப்படின்னா 3-3-1 மாடல். அதாவது n = 2 இருந்துச்சுன்னா நீங்கள் 2 ஸ்டெப்பு பண்ணணும். n = 3 இருந்துச்சு அப்படின்னா 3 ஸ்டெப்பு பண்ணணும். அது என்ன 2 ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அமௌண்ட்டுக்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். ஏன்னா அதான் நம்ம கொடுத்துருக்காங்க. 4000 5%, அது என்ன அப்படின்னு பாருங்க. பெர்சன்டேஜ் எடுத்து விட்டா by 100, இதுவும் கேன்சல் ஆயிரும். ஒரு 0 ஐநாங்க 20, 200. சரிங்களா? அடுத்து வந்திருக்கிற 200க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். இதுவும் கேன்சல் ஆயிரும். I2 10. 2 ஸ்டெப் பண்ணி முடிச்சிட்டோமா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளதை 2ஆல் பெருக்கணும், 2வது உள்ளதை 1ஆல் பெருக்குங்க. இது 2ஐயும் பெருக்குனா 400, ஒரு 10 10. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 410ன்னு வரும். சரிங்களா? சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. n = 2 அப்படின்னா 2-1 மாடல், n = 3 அப்படின்னா 3-3-1 மாடல். 3 ஸ்டெப்பு பண்ணணும். அடுத்து 2வது சம் பாருங்கள். அதே மாடல் என்ன பண்ணணும், எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 5000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். n வந்து 2, R வந்து 12%. சரிங்களா? அதே தான் 5000க்கு n = 2 அப்படின்னா 2 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணணும். என்னென்ன ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற 5000க்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் சொல்கிறாங்க, 12%. அதை கண்டுபிடிங்க. 2 0க்கு 2 0, 12 5
60, அது போக இங்கே உள்ள ஒரு 0. அதுக்கப்புறம் வந்திருக்கிற 600க்கு 12% என்ன வருதுன்னு பாருங்கள். 2 0க்கு 2 0, 12 72. பண்ணதுக்கப்புறம் இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். அப்போ ஒரு 1200, இங்கே ஒரு 72, 1272 வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டே இந்த நம்பரை 2ஆல் பெருக்கி இங்கே வச்சுக்கிடுவாங்க. சரிங்களா? வச்சுக்கிட்டு 600க்கு பார்க்காம 1200க்கு ஆன்சர் பார்ப்பாங்க. சரிங்களா? அப்படி பண்ணும்போது நமக்கு தப்பு வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா, ஒவ்வொரு இதாக பண்ணுங்கள். 2 ஸ்டெப்பு பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரால் நீங்கள் பெருக்குவாங்க. சரிங்களா? அதுதான் நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த தப்பு நிறையா பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 3வது சம். இதுவும் அதே மாடலு. 3200, ஆர் வந்து 2.5%, n வந்து 2. சரிங்களா? அப்போ n = 2 அப்படின்னா 2 ஸ்டெப்பு பண்ணணும். என்னென்ன ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு 3200க்கு 2.5% வந்து என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் ஆயிரும். இந்த 0க்கு இந்த பாயிண்ட் வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 32 × 25/10 வரும். 5 25, 2 10, 1 இங்கே 16, 16 என்ன வரும் அப்படின்னா 80ன்னு வரும். அடுத்து 80க்கு 2.5% வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுலேயும் ஒரு 0க்கு இந்த புள்ளி கேன்சல் ஆயிரும். அப்போ 8 × 25/100, 1 இங்கே 4, 1 இங்கே 2. அப்போ இதை 2ஆல் பெருக்கணும், இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். 160, இங்கே 2, ஆன்சரு 162. ஓகே, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து n = 3 மாடல். ஓகே, என்ன சொல்கிறாங்க? p = 15625, n = 3, r வந்து 8%. இங்கே வந்து நமக்கு அந்த 0 எதுவுமே இல்லை, நம்மளாக தான் கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். கேன்சல் பண்ணி பார்க்கலாம். n = 3 அப்படின்னா 3 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணணும். என்னென்ன ஸ்டெப்பு? ஃபஸ்ட்டு 15625க்கு 8% என்ன வருதுன்னு பாருங்கள். ஈர்னாங்க 8, 25 நாங்க 100ன்னு வரும். அடுத்து ஒரு 25 25, 25 6 150, மிச்சம் ஒரு 6, 62 இருக்குமா? 2 25 50, மிச்சம் ஒரு 12, 125 அப்படின்னா 625, 25 125. இதை பெருக்குனீங்கன்னா என்ன வரும்? 600ஐயும் 2ஐயும் பெருக்குனீங்க ஒரு 1200, 25 × 2 ஒரு 50, அப்போ 1250. அடுத்து 1250க்கு 8% என்ன வருதுன்னு பாருங்க. இதுவும் கேன்சல் ஆயிரும். 2 10, 25 125, 2 4, 25 நாங்கள் 100. n = 2 அப்படின்னா இதோட நிப்பாட்டி இருப்போம். இங்கே n = 3. அப்போ இன்னொரு ஸ்டெப்பு பண்ணணும். 8 வந்திருக்கிற 100க்கு 8% என்ன வருதுன்னு பார்க்கணும். இதுவும் கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 8. இதை 3ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். 3 3 1 மாடல். இப்போ இதை பெருக்கினா என்ன வரும்? 0 3 15, மிச்சம் 1, 3 6, 7 3 300, இங்கே ஒரு 8 8 5 0 1 4058ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். அதே மாடல் தான். ஓகே, 50,000 16%, 2 n = 2, அப்போ 2 மாடல். சரிங்களா? n = 2 மாடலு 2 ஸ்டெப்பு பண்ணணும். 2 1 மாடல். ஓகேவா? ஸோ இன்னொரு சம் ட்ரை பண்ணி பாருங்கள். p வந்து 27,000, n வந்து 3, r வந்து எவ்வளோ வச்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10% வச்சுக்கோங்க. சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எல்லாமே 0 கேன்சல் ஆகிற மாதிரி தான் இருக்குது. சும்மா நீங்கள் ரைட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஸ்டெப்பு பண்ணணும். 3 3 1 மாடல். ஓகேவா? அதுக்கப்புறம் அடுத்த மாடல். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் இந்த வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. இது போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு வருஷம்னு ஒன்று எடுத்துக்கிடும். சரிங்களா? இப்போ இதை அரையாண்டாக பிரித்தா எத்தனை அரையாண்டு நமக்கு கிடைக்கும்? 2 அரையாண்டு கிடைக்கும். கரெக்டாக 6 6ஆக பிரிக்கலாம். 6 கிடைச்சுன்னா
2 தடவை நம்ம பிரிக்கலாம். அப்போ n ஈக்குவல் டு 2. ஓகேவா, 2 ஸ்டெப் இருக்கும். இதே இது காலாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை காலாண்டு இருக்கும்? 4 காலாண்டு இருக்கும். சரிங்களா, 3 3ஆ பிரிப்போம். இதுதான் நம்ம காலாண்டு. ஓகேவா, அப்போ 3 3ஆ பிரித்தா ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு, அரையாண்டா பிரித்தா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு. சரிங்களா, இதுவும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ரா என்னென்ன ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க? 8000 ரூபா கொடுத்துருக்காங்க. ஆர் வந்து 10%. ஆண்டு வட்டியில் ஓராண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கொடுத்துருக்கிற வட்டி வந்து வருஷ வட்டி கொடுத்துருக்காங்க. நான் கணக்கிடுறது என்ன சொல்கிறாங்க? அரையாண்டுக்கு ஒரு முறை. n ஈக்குவல் டு 1 ஒரு வருஷத்துக்கு. இப்போ இதில் 2 ஸ்டெப்பு பண்ணணும். என்னென்ன ஸ்டெப்பு அப்படின்னா, அரையாண்டு அப்படின்னு கொடுத்தா இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு. சரிங்களா, அப்போ இதை டிவைட் பண்ணால் என்ன வரும்? 5% வருமா? அதுக்கப்புறம் கொடுத்துருக்குற வருஷத்தை அரை ஆண்டா பிரிங்க. அப்படி பிரித்தா இங்கேயும் எனக்கு 2 தான் வரும். கரெக்டாக 6 6ன்னு 2 வரும். அப்போ n ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போ 2 1 மாடல். சரிங்களா, 2 ஸ்டெப்பு நீங்கள் பண்ணணும். 8000க்கு 10 பார்க்கக்கூடாது, 5% பார்க்கணும். 2 0க்கு 2 0, 8 40 0. அடுத்து 400க்கு 5% பாருங்கள். 2 0க்கு 2 0, 5 20ன்னு வரும். அடுத்து இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். இங்கே ஒரு 800, இங்கே ஒரு 20. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 820ன்னு வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ இதை லைட்டாக பாருங்கள். இதில் 2 கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா, எனக்கு அரையாண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 6 வந்து எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு. இதே இது காலாண்டு அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 4ஆல் டிவைட் பண்ணுறோம்? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 4 காலாண்டு. சரிங்களா, இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து திருப்பி இன்னொரு மாடல். அரையாண்டுக்கு ஒரு முறை. அப்போ அரை வருஷத்துக்கு ஒருக்க வட்டி பார்க்குறாங்க. 24,000க்கு ஆண்டொன்றுக்கு 10% கொடுத்துருக்க வட்டி வந்து ஆண்டு வட்டி கொடுத்துருக்காங்க. 24,000 ஆர் வந்து 10% பெர் ஆனம். சரிங்களா, n ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்கிறது வந்து 1.5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 1.5 வருஷத்தை 6 மாதமாக அரை வருஷமாக மாற்றுங்க. அப்போ எத்தனை 6 இருக்கும்? அதில் இதை பிரிச்சிங்க அப்படின்னா 18 மாதம் வரும். இதை 6 பிரித்தா இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 6, 3 6 வரும். அப்போ n ஈக்குவல் டு 3 மாடல். ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்? இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் 5% அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 24,000க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். 2 0க்கு 2 0, இங்கே ஒரு 0, 24 5 120. அடுத்து வந்திருக்கிற 1200க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். 2 0க்கு 2 0, 12 5 60. அடுத்து வந்திருக்கிற 60க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 0 ஒரு 0, 1 இங்கே 2, 1 இங்கே 3. அடுத்து இதை ஒரு 3ஆல் பெருக்கணும், இதை ஒரு 3ஆல் பெருக்கணும், இதை ஒரு 1ஆல் பெருக்கணும். பெருக்கிங்கன்னா இங்கே ஒரு 3 600, இங்கே வந்து 180, இங்கே ஒரு 3 3 8 7 3783 3783ன்னு வரும். சரிங்களா, பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். அடுத்து இது வந்து ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5000, ஆர் வந்து 4% பெர் ஆனம். சரிங்களா, n ஈக்குவல் டு 1/2ன்னு வரும். இப்போ இதை பிரித்தா எத்தனை 6 மாதம் கிடைக்கும்? 3 6 கிடைக்கும். ஏன்னா கொடுத்துருக்கிறது 18 மாதம். 18 மாதத்தை அரை ஆண்டா பிரித்தா என்ன வரும்னா 3 அரை ஆண்டு வரும். அது போக இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ 2%. இதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, இதில் என்ன ஆன்சர் வருது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த சம் வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு தான். இது வந்து நமக்கு நிறையா தடவை டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க.
8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள சம்மு தான் இது. ஓகே, அடுத்து இது அடுத்த மாடல். என்ன சொல்கிறாங்க, காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது. காலாண்டு அப்படின்னா 6 எதால் டிவைட் பண்ணணும்னு சொன்னோம். 2 சம்முக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்துருப்போம். 6 வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், ஒரு 16,000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். 6 வந்து 20% பெர் ஆனம். n = 9 மாதம். கொஸ்டின் வந்து காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இதை காலாண்டாக பிரிங்க. பிரித்தா எத்தனை கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு 3 பிரித்தா n = 3 மாடல். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணணும், இதை 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ 5% வரும். இப்போ சமைச்சிங்களேன், 16,000க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 0, 16 5 80. அடுத்து 800க்கு திருப்பி 5% என்ன வருதுன்னு பாருங்கள். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 8 40. அடுத்து வந்திருக்கிற 40க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். இது எதுவும் கேன்சல் ஆயிரும். 1 இங்கே 2, 1 இங்கே 2. இது 3ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். அப்போ ஒரு 2400, ஒரு 120, ஒரு 2, 2 2 5 2 25 22ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சிஐ தான் நம்ம கேட்குறாங்க. ஓகேவா, இது எல்லாமே மொத்த தொகையாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, அப்போ டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, அடுத்து ஸோ இதான் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். 0 எதுவுமே இல்லை, நீங்களாக தான் அடி கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 15,625. ஆர் வந்து 16%. n வந்து 9 மாதம். ஓகேங்களா, அப்போ இதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணணும். 4ஆல் டிவைட் பண்ணால் 4%. இதை பிரிச்சிங்க அப்படின்னா காலாண்டாக பிரித்தா 3 3 3. அப்போ n = 3 மாடல் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா, இதை சால்வ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அடுத்து ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஒரே மாடல். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர் வந்து ஆண்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செக் பண்ணோம் அப்படின்னா n = 2 அப்படின்னா 2 ஸ்டெப்பு 2 1 மாடல். n = 3 அப்படின்னா 3 3 1 மாடல். அடுத்து ஆர் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 ஸ்டெப்பு பண்ணணும். கொடுத்துருக்குற 6 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா, என்ன அரை வருஷமாக பிரிக்கணும். பிரித்தா எத்தனை அரை இது கிடைக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு n = 2 மாடலா 3 மாடலா அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். சரிங்களா, அதுக்கப்புறம் காலாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. காலாண்டு அப்படின்னா 6 வந்து எதால் டிவைட் பண்ணணும் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா, 4ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்னையும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணும் போது n = 2 கிடைக்குதா, n = 3 கிடைக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்லேயும் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ பார்த்துட்டே இருங்க, அதுவே மனப்பாடம் ஆயிரும். இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு பெருசாக வேலை எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் பார்க்குறது அடுத்த கான்செப்ட். அடுத்த சம் பாருங்கள். இது வந்து அதுக்கு அடுத்த மாடல். சரிங்களா, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ஆண்டுக்கு 1, அரையாண்டு, காலாண்டு. இப்போ வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு கொடுத்துருக்குற வருஷம் வந்து எதில் இருக்கும் அப்படின்னா பின்னத்தில் இருக்கும். சரிங்களா, 2 1/2 இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கணும். இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 4,000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். ஆர் வந்து 10%. 10% அப்படிங்கிறது பேர் ஆனம். ஓகேவா, எனக்கு என்ன வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 1/2. இதில் அரையாண்டு காலாண்டு இந்த மாதிரி எதுவுமே வர ஆண்டுக்கு ஒரு தடவை தான் பார்க்குறாங்க. சரிங்களா, இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை 2ஆக பிரிச்சுருங்க. முழு நம்பர் தனியாக பின்னம் தனியாக பிரிச்சுருங்க. இப்போ இதுக்கு பாருங்கள், எப்பவும் போல் நம்ம மாடல் என்ன 4,000க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்கள். 1 0 1 0 1 0 1 0. அப்போ 400. அடுத்து வந்திருக்கிற 400க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்கள். இது எதுவும் கேன்சல் ஆயிரும், இது எதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 40. இதை 2ஆல் பெருக்கணும், இதை
1ஆல் பெருக்கணும். அப்போது ஒரு 800 ஒரு 40 ஆன்சரு 840 வரும். அப்போது ஒரு 2 வருஷம் முடிஞ்சோடனே என் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா 4000 ரூபா நான் போட்ட முதல், அது போக ஒரு 840 ரூபா வட்டி, 4840 ரூபா என் கையில் இருக்கும். சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. அது போக இன்னும் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒரு அரை வருஷம் இருக்குது. சரிங்களா? ஆண்டுக்கு 10%. அப்போ அரை வருஷம் அப்படின்னா இதை 10ஆல் பெருக்குங்க. 1 இங்கே 5. அப்போ கடைசியாக இருக்கிற அந்த 4840க்கு 5% என்ன வருதுன்னு பாருங்கள். 5/100. ஒரு 0க்கு ஒரு 0, 1 இங்கே 2, 1 இங்கே 2, 4, 2. அப்போது 2 வருஷத்துக்கு ஒரு 840 ரூபா, ஒரு அரை வருஷத்துக்கு 242. கூட்டிங்கன்னா 1082 வரும். அப்போ எனக்கு இதுக்கு வட்டி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 1082 கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான். என்ன கொடுத்துருக்காங்களோ அது முழு நம்பர் தனியாக பின்னம் தனியாக பிரிச்சுருங்க. முழு நம்பருக்கு எப்போ உங்களை கண்டுபிடிங்க. கடைசியாக வந்திருக்கிற தொகைக்கு அங்கே பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா? இது இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது ப்ரீவியஸில் கேட்ட கொஸ்டின். அடுத்து இன்னொன்று 10,000 R 8%. என்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 3/4. ஆண்டுக்கு ஒரு முறை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அரையாண்டு காலாண்டு எதுவுமே கொடுக்கல. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன, இதை 2ஆக பிரிக்கணும். முழு நம்பர் தனியாக பின்னம் தனியாக பிரிச்சுருங்க. இங்கே என்ன வட்டி இருக்கோ அதை பெருக்கி விட்ருங்க. இங்கே இப்போ 1 இங்கே 2, ஆன்சரு 6%. ஃபஸ்ட்டு வழக்கம் போல் 10,000க்கு 8%, 2 ஸ்டெப்பு பண்ணுங்கள். இன்ட்டு 8/100, 2 0க்கு 2 0. அப்போ ஆன்சரு 800. அடுத்து 800க்கு 8% என்ன வருதுன்னு பாருங்கள். 2 0க்கு 2 0, 8 8 64. இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். 1600, இங்கே ஒரு 64, 1664 வரும். சரிங்களா? அப்போ 2 வருஷம் முடிஞ்சோடனே என் கையில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, நான் ஒரு 10,000 ரூபா டெபாசிட் பண்ணேன். பேங்க் எனக்கு ஒரு 1664 ரூபா வட்டியாக கொடுக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 11,664 வரும். இதுக்கு எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னா 6% என்ன வருதுன்னு பாருங்கள். 6/100. இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை பெருக்கிட்டு ஒரு 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சிடுறேன். 4 24 மிச்சம் 2, 6 36, 38 மிச்சம் 3, 6 36, 39, 3, 1 6, 9, 6 வரும். அப்போ 69,984. ஒரு 2 இது தள்ளி புள்ளி வச்சிங்க அப்படின்னா புள்ளி 3க்குள்ளே வரும். அப்போ 699.84 வரும். ஆல்ரெடி இதுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 1664. இதை கூட்டிடுங்க. 0.84, 3, 16, 1, 1363.84, 1363.84 வரும். பி ஆப்ஷன் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸோ அது ஒரு மாடல் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த அசலானது பி நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா என்ன, A = P × 1 + R/100 whole power n வரும். A இருக்கிறதுல a sum which amounts to rupees 2662, 2662. P என்னன்னு கண்டுபிடிக்கணும். 1 + 10 3, 10/100 பவரில் ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 2662 P × எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 10 + 1 11/10 பவரில் 3 வரும். சரிங்களா? நமக்கு P தான் வேணும், மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன வரும்னா ஆன்சரு 2662 × 10 ஒரு 3 தடவை எழுதணும். பை கீழே ஒரு 11, அதை ஒரு 3 தடவை = Pன்னு வரும். 1 இங்கே 2 11 22, மிச்சம் ஒரு 4. 4 11 44, மிச்சம் ஒரு 2. 1 இங்கே 2 2, 1 இங்கே 2. அப்போ 2 போட்டு ஒரு 3 0. இதுதான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்.
ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து இதுவும் அதே மாடலு. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டி 2028 மாறுகிறது எனில் அசல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி பாருங்க. ஹோல் பவர் n. இதில் வந்து 2028 p இன்ட்டு 1 + 4/100 பவரில் 2. சரிங்களா? இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து ஸோ இது வந்து அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் என்னென்ன பார்த்தோமோ அதே மாதிரி இதுலேயும் நமக்கு வரும். பி கண்டுபிடிக்கிறது வரும், என் கண்டுபிடிக்கிறது வரும், ஆர் கண்டுபிடிக்கிறது வரும். இதில் என்ன சொல்கிறாங்க, ஒரு நம்ம 30,000 டெபாசிட் பண்ணுறோம். எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா ஒரு 7% போடுறாங்க. கிடைக்கும் தொகை கூட்டு வட்டியில் 4347 என்றால் மொத்த ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. சரிங்களா? எனக்கு கூட்டு வட்டி வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 4347 கிடைக்குது. சரிங்களா? அப்போ 30,000 எத்தனை வருஷம் டெபாசிட் பண்ணால் 4347 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இது வந்து நம்ம எப்பவும் போலேயே செய்வோம். சரிங்களா? 2 ஸ்டெப்பு வருதா 3 ஸ்டெப்பு வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோம். 30,000 7% பாருங்க 0 0. சரிங்களா? 3 21 ஒரு 2 0. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இதை 2ஆல் பெருக்கும். கரெக்டாக 2ஆல் பெருக்குனா என்ன வரும், 4200 வரும். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துருச்சு. கரெக்டாக அப்போ எனக்கு 2 ஸ்டெப்பு தான் வரும். n = 2 வரும். செக் பண்ணி பார்த்துடலாம். அடுத்து வந்திருக்கிற 2100க்கு 7% என்ன வருதுன்னு பாருங்கள். 147 கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? இதை 2ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். அப்போ 4 2 0 0 1 4 7 7 4 3 4347. அப்போ 2 ஸ்டெப்பு வந்திருக்கு. n = 2 வரும். சரிங்களா? ஸோ என்ன கண்டுபிடிக்கும் போது மட்டும் நம்ம ஒரிஜினல் மாடல் தான் ட்ரை பண்ண போகிறோம். கொடுத்துருக்கிற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ்னு பாருங்கள். 2 ஸ்டெப்பு வந்துச்சுன்னா n = 2, 3 ஸ்டெப்பு வந்துச்சுன்னா n = 3ன்னு வரும். ஓகேவா? அடுத்து திருப்பி அதே மாடல். 1000க்கு 10% ஆண்டு வட்டியில் எத்தனை ஆண்டுகளில் 1331 மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து என்னோட மொத்த தொகை. எவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன், 1000 ரூபா டெபாசிட் பண்ணுறேன். அப்போ 331 இதுதான் என்னோட கூட்டு வட்டி. சரிங்களா? இப்போ இது 3 வருஷம் வருதா 2 வருஷம் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 10%. 1000க்கு 10% பாருங்கள். ஒரு 0 இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 100ன்னு வரும். சரிங்களா? இப்போ இதை 2ஆல் பெருக்கினா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 200 சம்திங் தான் வரும். ஓகேவா? ஆனால் இங்கே நமக்கு என்ன இருக்குது, 331 இருக்குது. ஓகே, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 ஸ்டெப்பு கண்டுபிடிச்சு பாருங்கள். என்னால் அப்படி கெஸ் பண்ண தெரில அப்படின்னா இங்கே அடிச்சு பாருங்கள். இதை 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 200. இது 1ஆல் பெருக்கினா 10ன்னு வரும். கரெக்டாக? அப்போ 210ஓட நின்றுச்சு. அப்போ 2 ஸ்டெப்பு வராது, 3 ஸ்டெப்பு வரும். திருப்பி 10க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்கள். ஆன்சர் வந்து 1ன்னு வரும். இதை 3ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதை 1ஆல் பெருக்கணும். அப்போ 300, இங்கே ஒரு 30, இங்கே ஒரு 1, 331ன்னு வரும். அப்போ n = 3. 3 வருஷம் நமக்கு வரும். இல்லை இந்த மாதிரி நீங்கள் இதில் சால்வ் பண்ணாலே வேகமாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஃபார்முலா போடாமல் இந்த மாடலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போ அப்படின்னா n கேட்டால் மட்டும். அடுத்து ஸோ இதுலேயும் நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். இதை ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, எப்பவும் போல தான் இருக்கிற மாதிரி இருக்கும். 12,000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். 5% எவ்வளவா மாறுது அப்படின்னா 13,230 மாறுது. அப்போ என்னோட மொத்த தொகை வந்து 13,230. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 12,000. அப்போ கழிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கே ஒரு 230 1 1230ன்னு வரணும். அப்போ எத்தனை ஸ்டெப் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்து ஸோ இதுவும் அதே தான். இதுவும் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே n கண்டுபிடிக்கிறது தான், ஒரே மாடல் தான். சரிங்களா? இதெல்லாம் ப்ரீவியஸ் இயரில் நம்ம கேட்டது.
ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த மாடல். ஓகேவா? என்ன பார்த்துருப்போம்? இந்த வாகனம் பயன்பாட்டு உபகரணங்களின் தேய்மான மதிப்பு. அதுக்குன்னா நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கோம்? லைட்டாக ரீகால் பண்ணிக்கலாம். A = P × 1 - R/100 ஹோல் பவர் n வரும். கரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். இருசக்கர வாகனம், இயந்திரங்கள் அந்த மாதிரிலாம் வந்துச்சு, பயன்பாட்டு தேய்மான மதிப்பு அப்படிலாம் வந்துச்சுன்னா மைனஸ் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் என்ன? 70,000. ஆண்டுதோறும் 4% குறையுது எனில் தற்போது மதிப்பு என்ன? 2 ஆண்டுகளுக்கு முன் நம்ம பைக் வாங்கியிருக்கோம். அது வந்து 70,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். வருஷத்துக்கு 4% குறைஞ்சிட்டே வருது. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 70,000 1 - 4/100 பவரில் ஒரு 2. அப்போ ஒரு 70,000 ஒன்று இதையும் கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணாலும் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை முதல்ல எல்சிஎம் எடுத்து 0க்கு இதுக்கும் கேன்சல் பண்ணி கொடுங்க. எப்படி பண்ணாலும் நம்ம பெருக்க தான் செய்யணும். சரிங்களா? நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். 100ல் 4 போயிடுச்சுன்னா 96. 96/100 × 96/100. ஒரு 4 0க்கு 4 0 நம்ம கேன்சல் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் பெருக்கணும். 96 96 6 36 மிச்சம் 3 9 54 57 9 54 மிச்சம் 5 81 86 1 1 2. அடுத்து இதை 7ஆல் 6 42 மிச்சம் 4 11 1 64 64,512 வரும். ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சம்மு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு தான். நிறையா தடவை நம்ம கேட்டிருக்காங்க இந்த சம். அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ஒரு சம் இருக்கும், அதை நான் ட்ரை பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி தான். ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A = P × 1 - R/100 ஹோல் பவர் n. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அடுத்த சம் பாருங்கள். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். இந்த சம்மும் நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இதில் வந்து எனக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா கலப்பு பின்னத்தில் இருக்கும், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் வந்து ஒரு 18,000. R வந்து 16 2/3%. n வந்து 2. ஃபார்முலா என்ன? A = P × 1 - R/100 ஹோல் பவர் n. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 18,000 1 - இப்போ கலப்பு பின்னமாக இருக்குது, கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை பின்னமாக மாற்றுங்க. பின்னமாக மாற்றோம்னா என்ன வரும் அப்படின்னா 16 2/3. இதையும் பெருக்குங்க. 16 3 48. மேலே உள்ளதை ஆட் பண்ணிடுங்க. ப்ளஸ் 2/3 வரும். அப்போ ஆன்சர் வந்து 50/3 வரும். சரியா? அப்போ 50/3/100 n வந்து 2 வரும். சரிங்களா? இந்த 3 அப்படியே கீழே வந்துடும். அப்போ 18,000 1 - 50/3 × 100 பவரில் 2. 1 இங்கே 2 வரும். சரிங்களா? அப்போ ஒரு 18,000 இன்ட்டு 2 6. 6ல் 1 போயிடுச்சுன்னா 5 வரும். அப்போ 5/6 × 5/6 எப்படி வந்திருக்கும் அப்படின்னா 1 - 1/6. இங்கே 1 இருந்து இது அப்படியே எல்சிஎம் எடுங்க. 6 6 - 1 5 5/6 வரும். 1 6 3 18 ஒரு 3 0. 1 இங்கே 5 0 0. 5 25 25 125 ஒரு 2 0. இப்போ 12,500 வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நம்ம ப்ரீவியஸில் நிறையா கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு தான். சரிங்களா? அடுத்து இது வந்து நமக்கு புக்கில் இருக்காது. சரிங்களா? ஆனால் ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஷின் வந்து நம்ம கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒரு தொகை 4 வருடத்தில் கூட்டு வட்டியில் 2 மடங்காகிறது. அதுவே 4 மடங்காக மாற எவ்வளவு ஆண்டு ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 4 வருஷத்தில் 2 மடங்கு ஆகிறது.
வருடம் மடங்கு 4 வருஷத்தில் 2 மடங்கு சரிங்களா 2 ஆகிறது. அதுவே 4 மடங்காக மாற எவ்வளவு ஆண்டு ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. 4 மடங்காக மாற ஓகேவா. இப்போ இங்கே 2 இருக்கா, அப்போ இந்த 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 மடங்கையும் 2 பவர் சம்திங்னு எழுத முடியுமான்னு பாருங்கள். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்டாக இதான் லாஜிக்கு. ஒரு வருஷம் ஒரு மடங்கு கொடுத்துருவாங்க, இங்கே என்ன மடங்கு கொடுக்குறாங்கன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் உள்ள மடங்கை இந்த ஃபார்மெட்டில் எழுத முடியுமான்னு பாருங்கள். இப்போ இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 பவர் சம்திங் நம்ம எழுதணும். ஓகேவா. இங்கே 4 இருக்கா, அப்போ 2 பவர் 2ன்னு எழுதிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதையும் பெருக்குங்க. 2 × 4 ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 8ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் லாஜிக். ஓகேவா. அடுத்து இதுவும் அதே மாதிரி கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது. ஆண்டு மடங்கு 10 வருஷத்துல ரெட்டிப்பாகிறது. ரெட்டிப்பாகிறதுனா 2 மடங்கு. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, தொடக்க அசலை போல் 8 மடங்காக மாற 8 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே 2 இருக்கா, அப்போ 8ஐயும் 2 பவர் சம்திங்னு எழுதுங்க. எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 கியூப்னு எழுதிக்கலாம். கரெக்டாக. அடுத்து இது ரெண்டையும் பெருக்குங்க. 3 × 10 ஆன்சரு 30ன்னு வரும். ஓகே. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இன்னொரு சம் இருக்கும், அது ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்க. இதுவும் அதே மாடல் தான், ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணிப்பாங்க. தொகையானது 4 வருடங்களில் 3 மடங்கு ஆகிறது. இனி 27 மடங்கு. இங்கே 3 இருக்கா, அப்போ 27ஐயும் 3 பவர் சம்திங் எழுத முடியுமான்னு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து அதுக்கு அடுத்த கான்செப்ட்ங்களா. மொத்தமே பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் கான்செப்ட் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதை நல்லா பார்த்துட்டா கூட்டு வட்டியில் என்ன சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா. கூட்டு வட்டி வந்து நம்ம கொஞ்சம் முக்கியமானது. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், ரைட்டாக கெஸ் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க நமக்கு. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன கேட்குறது வந்து கூட்டு வட்டி கேட்குறாங்க. ஆனால் நமக்கு ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா A = மொத்த தொகை தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. 1 + A/100 B/100 அடுத்து 1 + C/100. மொத்த தொகை தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். மொத்த தொகை தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். மொத்த தொகை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மொத்த தொகையும் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. இங்கே நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 15,000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். ஃபஸ்ட் இயரில் வந்து 15, அப்போ 1 + 15/100. ரெண்டாவதுல வந்து 20, அப்போ 1 + 20/100. அடுத்தது வந்து 25, அப்போ 1 + 25/100. ஓகே. அப்போ ஒரு 15,000 இது கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இங்கே 20, ஒரு 0 ஒரு 0, 1 இங்கே 5, 1 இங்கே 4. இதுக்கப்புறம் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், இல்லை ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாமே. இங்கே நம்ம கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். 1 + 1/5, 1 + 1/4. சரிங்களா. இப்போ இதையும் பெருக்கணும். பெருக்கினதுக்கப்புறம் மேலே உள்ளதை கூட்டிடுங்க. இங்கே ஒரு 15,000 × 20, 20 + 3 23/20 × 5, 5 + 1 6/5 × 4, 4 + 1 5/4ன்னு வரும். கரெக்டாக. இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். இதுவும் இங்கே 3 நமக்கு கேன்சல் ஆயிரும். சரிங்களா. அடுத்து ஒரு நாள் 4, இங்கே 3 நாங்க 12, மிச்சம் ஒரு 3, 30 அப்படின்னா 7 நாங்க 28, மிச்சம் 2, 5ன்னு வரும். அப்புறம் நம்ம கடைசியாக என்ன வந்திருக்கு அப்படின்னா ஒரு 375 × 23 3 60 69ன்னு வரும். இதை பெருக்குங்க. 9 45, மிச்சம் 4, 9 63, 67, மிச்சம் 6, 9 27, 33, 5 30, மிச்சம் 3, 6 42, 45, மிச்சம் 4, 3 18, 22. அப்போ 5 7 8 5
25,875. அப்போ எனக்கு கடைசியாக எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 25,875. நம்ம கொஷின் இது கேட்கல, நமக்கு வட்டி தான் கேட்குறாங்க. எவ்வளோ டெபாசிட் பண்ணோம்னா ஒரு 15,000 டெபாசிட் பண்ணோம். 875 0 1, அப்போ 10,875. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. என்ன அந்த பெருக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். இதுவும் வேகமாக பெருக்க பழகிட்டீங்கன்னா ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம். அடுத்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருப்பேன், ஒரு பாக்டீரியா சம் இருக்குது, அது ரிப்பீட்டடாக நமக்கு நிறையா தடவை கேட்டிருக்காங்க அப்படின்னு. அது இந்த சம் தான். இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். வளர்ச்சி குன்றியும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வளர்ச்சி வந்து நம்ம கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. ஒரு வகையான பாக்டீரியா மொதல் 1 மணி நேரத்தில் என்னவாகுதுன்னா ஒரு 5% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து வந்து ஒரு 8% குறையுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 10% திருப்பி கூடுது. ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 10,000 இருந்துச்சு. அப்போ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறாங்க. இதில் நம்ம புதுசாக மாற்ற வேண்டியது என்ன அப்படின்னா, வளர்ச்சி குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நெகட்டிவ் போடணும். நமக்கு ஒரிஜினல் ஃபார்முலா என்ன, A = P × 1 + A/100 1 + B/100 1 + C/100. 4வது வருஷம் கொடுத்துருந்தா D/100ன்னு போட்டிருப்போம். இதுதான் ஒரிஜினல் ஃபார்முலா. இந்த வளர்ச்சி குறையுது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன போட்டுக்கிடுவோம் அப்படின்னா நெகட்டிவ் போடணும். ஏன்னா அங்கே குறைஞ்சி அப்படின்னா நெகட்டிவில் போடணும். அப்போ கேன்சல் பண்ணுங்களேன். 10,000 1 + 5/100 1 - 8/100 1 + 10/100. இப்போ ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 10,000 × 1 இங்கே 20. ஈர்னாங்க 8, 25 நாங்க 100, ஒரு 0க்கு ஒரு 0. அப்போ அடுத்து என்ன வரும், 20 20 + 1 21/20 × 25. 25ல் 2 போயிடுச்சுன்னா 23/25. அடுத்து 10 10 + 1 11/10. ஒரு 2 0க்கு 2 0 அடி ஆயிரும். ஒரு 25 25 இங்கே 4 25 100ன்னு வரும். 1 2 2 4. அடுத்து இதெல்லாம் பெருக்குங்க. இதையும் பெருக்குனா 21 23 1 3 3 3 6 2 4 483. அடுத்து 11 4. அடுத்து 11 2 22 22ஆல் பெருக்கிறோம். 3 6 8 16 மிச்சம் 1 4 8 9. 3 6 8 16 1 4 8 9. 6 12 மிச்சம் 1 10 19 16 10 16 மிச்சம் 1. அப்போ 10,626. சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவும் நமக்கு இந்த கேன்சலேஷன் இருக்கும், லைட்டாக அந்த பெருக்கிறது மட்டும்தான் வேலை, மற்ற எல்லாமே ஈஸியானது தான். ஓகே, அந்த சம் நமக்கு ரிப்பீட்டடாக நிறையா தடவை கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்க. இது வந்து அதுக்கு அடுத்த டாபிக். என்ன பண்ணுவோம், CI - SI கண்டுபிடிக்குது. சரிங்களா, இதில் வந்து ஒரு 2 ஃபார்முலா இருக்கும். 2 ஃபார்முலா லைட்டாக ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டே நம்ம கொடுத்துருக்குது n = 2. n = 2னா ஃபார்முலா என்ன, CI - SI = P × R/100 பவரில் 2. ஓகே, எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம், 5,000 டெபாசிட் பண்ணுறோம். R வந்து எவ்வளோ அப்படின்னா 4, 4/100 பவரில் 2. அப்போ 5,000 × 4/100 × 4/100. 1 2 3 3 0க்கு 3 0 அடியாயிரும். 1 இங்கே 2 1 இங்கே 2 2 8ன்னு வரும். ஓகே, சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்த சம் பாருங்களேன். அடுத்த சம் என்ன சொல்கிறாங்க,
அதே மாடல் தான் இங்கே வந்து அமௌண்ட் நமக்கு எவ்வளவு 8000 2 வருஷம். இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வட்டி வீதம் வந்து நம்ம கேட்குறாங்க. ஆர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. n ஈக்குவல் டு 2னா ஃபார்முலா என்ன? சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 பவரில் 2. சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம்? 8000 ரூபா டெபாசிட் பண்ணுறோம். ஆர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன வரும்னு பாருங்கள். 20000 ஈக்குவல் டு 8000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 இன்ட்டு 100. கரெக்டாக? அப்போ 1 2 3 3 0க்கு 3 0 நமக்கு கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆர் ஸ்கொயர் தான் வேணும். மற்ற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இந்த பக்கம் கொண்டு வந்தால் 20 இன்ட்டு இங்கே ஒரு 10 வரும் பை 8ன்னு வரும் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அடி கொடுத்தீங்கன்னா 8 5 20 1 இங்கே 5. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 ஸ்கொயரு. ஆர் வந்து என்ன வரும் அப்படின்னா 5ன்னு நமக்கு வரும். சரிங்களா? டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா அசல் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதே n ஈக்குவல் டு 2 ஃபார்முலா என்ன வரும்? சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இதுவும் நம்ம புக்கில் உள்ள சம் தான். இதுவும் நம்ம ப்ரீவியஸில் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சிஐ மைனஸ் எஸ்ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ₹1 கொடுத்துருக்காங்க. பி நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து 2/100 பவரில் ஒரு ஸ்கொயர்னு வரும். அப்போ 1 ஈக்குவல் டு பி இன்ட்டு 2/100 இன்ட்டு 2/100. 1 இங்கே 50 1 இங்கே 50. சரிங்களா? நமக்கு பி தான் வேணும். இது ரெண்டு இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. 50 இன்ட்டு 50 5 25 ஒரு 2 0 ஈக்குவல் டு பி. அப்போ எவ்வளோ டெபாசிட் பண்ணணும் அப்படின்னா 2500ன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா 3 வருஷத்துக்கு n ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபார்முலா என்ன? சிஐ மைனஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயரு 3 ப்ளஸ் ஆர் பை 100. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 8000 ஆர் வந்து எவ்வளவு? 5%. 5/100 பவரில் 2 3 ப்ளஸ் 5/100. அப்போ ஒரு 8000 இன்ட்டு 5/100 இன்ட்டு 5/100 இன்ட்டு 1 இங்கே 20 20 3 60 60 ப்ளஸ் 1 61/20. அப்போ 1 2 3 3 0க்கு 3 0 அடி ஆயிரும். 1 இங்கே 4 1 இங்கே 25 5 25 அப்படி கேன்சல் ஆயிரும். அப்போ கடைசியாக நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா 61ன்னு வந்திருக்கும். சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா 61. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஸோ இது வந்து இதோட ஒரு கான்செப்ட் புரியுது. சரிங்களா? நம்ம இந்த n ஈக்குவல் டு 2 n ஈக்குவல் டு 3. சரிங்களா? இதை நல்லா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபார்முலா வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து பாருங்களேன். அடுத்த சம் பாருங்களேன். என்ன சொல்கிறாங்க? ஆண்டு தனி வட்டி 5% என்ற விகிதத்தில் ரூபாய் 6000 ஏ வங்கியில் முதலீடு செய்தார். 8% ஆண்டு வட்டியில் 8% ஆண்டு கூட்டு வட்டியில் பி வங்கியில் ரூபாய் 5000 முதலீடு செய்தார். 2 வருடங்களுக்கு பிறகு அவர்களுடைய வட்டிகளின் வித்தியாசம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுலேயும் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா சிஐ மைனஸ் எஸ்ஐ தான் கேட்குறாங்க. n ஈக்குவல் டு 2 தான். ஆனால் நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ரெண்டுலேயும் வேறு வேறு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறாங்க. கரெக்டாக? இங்கே வந்து ஒரே அமௌண்ட்டாக இருக்கும். இதை நம்ம தனித்தனியாக தான் கண்டுபிடிச்சாகணும். எஸ்ஐ ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சிஐ வந்து n ஈக்குவல் டு 2 மாடல் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஐ ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும்? 6000 இன்ட்டு 5 இன்ட்டு 2/100. 2 0க்கு 2 0 0 5 30 ஒரு 0 3 6. அப்போ 600ன்னு வரும். சரிங்களா? இப்போ அடுத்து 8% கூட்டு வட்டியில் பி வங்கியில் 5000 முதலீடு செய்தார். 5000க்கு 8% பார்க்கணும்.
2 ஜீரோக்கு 2 ஜீரோ, ஐ 8 40, ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது. அடுத்து 400க்கு 8% என்ன வருதுன்னு பார்க்கணும். 0 0, நான் 8 32, இதை 2ஆல் பெருக்கும், இதை 1ஆல் பெருக்கும். அப்போ 800, இங்கே ஒரு 32, ஆன்சர் வந்து 832. அப்போ சிஐ மைனஸ் எஸ்ஐ வந்து நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு 832 மைனஸ் 600, ஆன்சர் வந்து 232ன்னு வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா, என்ன சொல்கிறாங்க, சுஜா என்பவர் ரூபாய் 12,500 ஆண்டொன்றுக்கு தனி வட்டி வீதம் 12% 3 ஆண்டுகளில் செலுத்த கடன் வாங்கினார். ராதிகா அதே தொகையை அதே காலத்திற்கு ஆண்டொன்றுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கடன் வாங்கினார். அதிக வட்டி செலுத்துபவர் யார், எவ்வளவு? சுஜா, ராதிகா. இதில் ஒருத்தங்க வந்து தனி வட்டியில் கடன் வாங்குறாங்க, இன்னொருத்தங்க வந்து கூட்டு வட்டியில் கடன் வாங்குறாங்க. சரிங்களா, இவங்க 2 பேர்த்துல யார் அதிகமாக வட்டி செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சுஜா வந்து எவ்வளோ வாங்குறாங்க, 12,500, n = 3, ஆர் வந்து 12%. சரிங்களா, ராதிகாவும் அதே அமௌண்ட்டு தான் வாங்குறாங்க, 12,500 டு த சேம் பீரியடு. அப்போ n = 3, ஆனால் ஆர் வந்து 10%. சரிங்களா, ஒருத்தர் வந்து தனி வட்டி, இன்னொருத்தவங்க வந்து கூட்டு வட்டி. சரிங்களா, ஸோ கண்டுபிடிச்சி பாருங்கள். 12,500க்கு எஸ்ஐ ஃபார்மில் யூஸ் பண்ணுங்க. 12/100, 2க்கு 2. சரிங்களா, 12 3 36, 125, 36, 5 30, மிச்சம் 3, 2 12, 15 1, 1 6 7, 3 5 15, 1 7, 1 3 3, 0 0, 15க்கு 5, மிச்சம் 1, 4,500 இவங்க வட்டியாக செலுத்தணும். இங்கே எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 12,500க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 0 ஒரு 0, இங்கே ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1,250. அடுத்து 1,250க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 0 ஒரு 0, இங்கே ஒரு 0 ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 125. அடுத்து 125க்கு 10% என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 0 ஒரு 0, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி வந்துடும், 12.5. இதை 3ஆல் பெருக்கணும், இதை 3ஆல் பெருக்கணும், இதை 1ஆல். அப்போ 1,250 3, 0 I 3 15, 1 3 6 7 3, 3,750. இங்கே 375 வரும், இங்கே ஒரு 12.5. அப்போ இங்கே ஒரு புள்ளி 5, 7 8 13, மிச்சம் 1 10, 11, மிச்சம் 1, 4,137.5. இவங்க 4,500, அங்கே 4,137.5. அப்போ யார் அதிகமாக வட்டி செலுத்துகிறா அப்படின்னா சுஜா தான். அப்போ ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். சுஜா தான் அதிகமாக வட்டி செலுத்துகிறாங்க, எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிடுங்க. மைனஸ் பண்ண என்ன வரும், 300 சம்திங் வரும். சரிங்களா, 362 அப்படின்ற மாதிரி வரும். அப்போ பி ஆப்ஷன் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா, வேறு ஒன்றுமே இல்லை. எஸ்ஐ சிஐக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், யார் அதிகமாக செலுத்துறாங்கன்னு பார்க்குறோம், அதை மைனஸ் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். அடுத்து பாருங்களேன். ரூபாய் 20,000 ஆனது தனி வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளில் 7,200 தனி வட்டியாக அளித்தது. இப்போ இங்கே என்ன மிஸ் ஆகுது, இது நமக்கு ஒரு சம்மு. சரிங்களா, இதில் என்ன மிஸ் ஆகுது, எஸ்ஐ ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஆர் வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆர் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அதே தொகை அதே வட்டி விதத்தில் அதே கால அளவில் அளிக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே அதே தான், நம்ம ஆர் மட்டும் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். 7,200 டைரெக்டாக பண்ணுறேன், ஏன்னா நம்ம தனி வட்டிலாம் முடித்து அதை நல்லா படிச்சுட்டு அடுத்ததுக்கு வந்துட்டோம். சரிங்களா, அதனால் ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணுறேன். 100/20,000 × 3. இங்கே ஆர் மட்டும் நமக்கு இருக்கும். 1 2 2 0க்கு 2 0, இதுவும் கேன்சல் ஆகிடும். 1 இங்கே 36, 1 இங்கே 12. அப்போ ஆர் வந்து 12%.
n வந்து 3. எவ்வளோ அமௌண்ட்டு? 20,000. அப்போ 20,000க்கு 12% என்ன வருதுன்னு பாருங்கள். 2 0க்கு 2 0, 12 2 24, ஒரு 2 0 வரும். அடுத்து 2400க்கு 12/100, 2 0 2 0, 24 × 12, 4 8, 2 4, 1 4 4, 1 2, 288. அடுத்து 288க்கு 12% என்ன வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? 3 நாங்க 12, 25 நாங்க 100ன்னு வரும். இப்போ பெருக்குங்களேன். 3 பெருக்குனா 3 8 24, மிச்சம் 2, 3 8 24, 24 மிச்சம் 2, 3 6 8, 864, 25, 3 25 75, மிச்சம் ஒரு 11, 4 25 100, மிச்சம் ஒரு 14, புள்ளி வச்சுட்டு ஒரு 0, 25 5 125, மீதி ஒரு 15, ஒரு 0, 6ன்னு வரும். 34.56. கடைசி 56 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. எல்லாத்துலேயுமே 56 தான் இருக்குது. கொஸ்டின் வந்து நமக்கு என்ன கேட்குறாங்க? கூட்டு வட்டி கேட்குறாங்க. அப்போ கூட்டு வட்டி அப்படிங்கும்போது இது ரெண்டும் நமக்கு வராது. இது எல்லாமே மொத்த தொகை. இந்த ரெண்டில் தான் ஏதோ ஒன்று வரப்போகுது. ட்ரை பண்ணி பார்த்துடலாம். 24 3 72ன்னு வந்துடும். சரிங்களா? கரெக்டாக 24 3 72, 7200. அப்போ இது வராது. இதுதான் நமக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஃபுல்லாமே மல்டிப்ளை பண்ணாமல் ஒரு சிலதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்து ஒரு தொகைக்கு 3 ஆண்டுகளில் 10% வட்டி விதத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி ரூபாய் 331 எனில் அதே தொகைக்கு அதே காலத்திற்கு அதே வட்டி விதம் கிடைக்கும் தனி வட்டி. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ பார்ப்போம், பார்த்துட்டு சிஐ நம்ம கண்டுபிடிப்போம். இங்கே வந்து நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா சிஐ கொடுத்துட்டு எஸ்ஐ வந்து நம்ம என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுதான் எனக்கு மொதல் சம்மு வந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ அசல் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? n = 3, r = 10%, சிஐ வந்து 331. ஓகே. அப்புறம் நம்ம ஃபார்முலா என்ன? a = p × 1 + r/100 ஹோல் பவர் n. a அப்படிங்கிறது என்னது? நான் போட்ட அமௌண்ட்டு, அது போக பேங்க் தர்ற கூட்டு வட்டி. ஓகே. p × 1 + 10/100 பவரில் ஒரு 3, ஒரு 0 நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ p + CI = p × 10, 10 + 1 11/10 பவரில் ஒரு 3. சரிங்களா? அப்போ p + CI = CI வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 331. இங்கே p × இதை பெருக்கிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1331/1000ன்னு வரும். சரிங்களா? இதை அப்படியே கிராஸ் பண்ணிங்கன்னா 1000p, இங்கே ஒரு 1331, இங்கே 331, ஒரு 3 0. இது இந்த பக்கம் போய் மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 331p = ஒரு 3 0. சரிங்களா? இதுவும் கேன்சல் ஆயிரும். 1 0 0. அப்போ என்னோட பிரின்சிபல் அமௌண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா 1000. கரெக்டாக? ஆமாம், 1000. 1000க்கு இப்போ தனி வட்டி பார்க்கணும். 1000 × 3 × 10/100, ஒரு 0 ஒரு 0, இதில் ஒரு 0 கேன்சல் ஆயிடும். அப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா 300 ரூபா வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இது வந்து லைட்டாக கால்குலேஷன் ஓரியன்ட் தான். இந்த ஸ்டெப்பு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள். இந்த சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? இந்த சம் வந்து நமக்கு குரூப் 2 குரூப் 4 ரெண்டு எக்ஸாம்லேயும் கொஞ்சம் ரிப்பீட்டடாக நமக்கு கேட்டிருக்காங்க. என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஒருவர் 1301 என்ற தொகையை 4 கூட்டு வட்டி விகிதத்தில் ஏக்கு 7 ஆண்டுகளுக்கும் பிக்கு 9 ஆண்டுகளுக்கும் கடனாக அளிக்கிறார். a, b இருவருக்கும் அளித்த தொகைகள் சமமாக உள்ளது. இருவரும் திருப்பி அளித்த தொகைகள் சமமாக உள்ளது எனில் a, bக்கு அளித்த அசல் தொகைகள் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஆட் பண்ணி பாருங்க.
என்கிட்ட ஒரு 1301 இருக்குது. இதை வந்து 2 பேர்த்துக்கு நான் பிரித்து கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இது வந்து நமக்கு வராது, ஏன்னா கடைசி ரெண்டுலேயுமே 0ன்னு தான் இருக்குது. ஆனால் இங்கே யூனிட் பிளேஸ் வந்து 1 இருக்குது. சரிங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1301 வரும். இப்போ ஏவா சியா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? நம்ம சம்மப்படியே பார்த்துடலாம், ஏன்னா இதை வந்து நமக்கு ரிப்பீட்டடாக கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 1301 ஏக்கும் பிக்கும் நம்ம கொடுக்குறோம். இப்போ ஏக்கு வந்து நான் எக்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா பிக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 1301 மைனஸ் எக்ஸ். ஆல்ரெடி இந்த ஃபார்மெட் வந்து தனி வட்டி பார்க்கும்போது நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? டவுட் இருந்துச்சுன்னா அதில் போய் பாருங்கள், இதை எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தெரியும். 2 பேருக்குமே 4% தான் கொடுக்குறேன். ஆனால் வருஷம் மட்டும் எனக்கு வேறு. ஃபஸ்ட்டு உள்ளவங்களுக்கு வந்து 7, அடுத்து உள்ளவங்களுக்கு 9. இப்படி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 பேரும் திருப்பி அளித்த மொத்த தொகைகள் வந்து சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஃபார்முலா படி போட்டால் நமக்கு என்ன வரும்? P × 1 + R/100 ஹோல் பவர் n ஈக்குவல் டு, இங்கே P1ன்னு எடுத்துக்கிறேன், 1 + R நமக்கு சேம் தான், இங்கே n1ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இங்கே P இருக்க இடத்துல எக்ஸு 1 + 4/100 ஹோல் பவர் 7 ஈக்குவல் டு, இங்கே 1301 மைனஸ் எக்ஸு 1 + 4/100 பவரில் 11. சரிங்களா? இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க, அல்லது இதுவும் நமக்கு கேன்சல் ஆயிரும். சரி, இங்கே வந்து 9. சரிங்களா? 7 9. அப்போ இங்கே 7 9ல் 7 போயிடுச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு நமக்கு 2 வந்து மீதி இருக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1301 மைனஸ் எக்ஸு, இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1 + 4/100 பவரில் 2, 1 இங்கே 25. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1301 மைனஸ் எக்ஸு 25, 25 + 1 26/25 ஸ்கொயர்னு வரும். இந்த 25 இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 25 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 625 எக்ஸு. 26 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 676ன்னு வரும். அதை வச்சு உள்ளே பெருக்கிடுங்க. 676 × 1301 மைனஸ் 676 எக்ஸ்ன்னு வரும். இதை பெருக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இது இந்த பக்கம் வந்தால் என்ன வரும் அப்படின்னா மைனஸ், இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ன்னு வரும். 676 × 1301. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1301 எக்ஸ். சரிங்களா? கிட்டத்தட்ட இதுலேயே நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. 2 இதை நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா 625 676ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும், செக் பண்ணி பார்த்துடலாம். 676 1301 இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 676. இதை இன்னொரு இதில் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 625, அதாவது 1301 மைனஸ் 676 பண்ணிங்க அப்படின்னா 625. அப்போ ஏக்கு கொடுத்த அமௌண்ட் 676, பிக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து 625ன்னு வரும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் 4 குரூப் 2லேயே நமக்கு இந்த மாடலில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இதை பார்த்துட்டு அந்த சம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாடல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா? அடுத்து இதுதான் கடைசி சம்னு நினைக்கிறேன். ஆமாம். ஒரு குறிப்பிட்ட தொகையில் 12% ஆண்டு வட்டியில் 2 வருடங்களுக்கான கூட்டு வட்டி 1590. இந்த மாடல் பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லை, அதே மாடலு. இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த இது நல்லா பார்த்துக்கோங்க. கேன்சலேஷன்லாம் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா பார்த்துக்கிட்டு இந்த சம் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதோட நமக்கு கூட்டு வட்டி முடியுது. சரிங்களா? கூட்டு வட்டி எப்படி பார்த்துருப்போம்? 8th ஸ்டாண்டர்ட் புக்கு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். சரிங்களா? இது வந்து வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க. இதை நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம கூட்டு வட்டியில் என்ன சம் கேட்டாலும் நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா? வீடியோ நல்லா பாருங்கள். பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் கூட்டு வட்டியில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அதை நீங்கள் லைட்டாக சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். சரிங்களா? நம்ம படிக்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது மறக்காது, நமக்கு அது இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கையை கொடுக்கும். சரிங்களா? நல்லா படிங்க. இதோட நம்ம கூட்டு வட்டி முடியுது. சரிங்களா? எல்சிஎம், சிஎஃப்ஏ, தனி வட்டி, கூட்டு வட்டி, இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டு.
கிட்டத்தட்ட ஒரு பாதி ஹாஃப் நம்ம முடிச்சிருப்போம். 7 சாப்டர் கிட்ட முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். என்னென்ன சாப்டர் அப்படின்னா சுருக்குக முடிச்சிருப்போம், எல்சிஎம் ஹச்சிஎஃப், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் முடிச்சிருப்போம், ரேஷியோ முடிச்சிருப்போம், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், அதுக்கப்புறம் தனி வட்டி முடிச்சிருப்போம், கூட்டு வட்டி முடிச்சிருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 7 சாப்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். பாதி ஹாஃப் நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து நிறையா டாபிக் நமக்கு முக்கியமான டாபிக் இருக்குது. ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் நிறையா கேட்டிருக்காங்க. எஸ்ஐசிஐக்கு வந்து வீடியோ நல்லா பாருங்கள். வீடியோ நல்லா பார்த்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம கொஞ்சம் தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? இதை தவிர்த்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறையா சம் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்க உங்களுக்கு நிறையா கான்ஃபிடென்ட் கிடைக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிக்கலாம். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக பார்த்து முடிச்சுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.